வெல்கம் பேக் டு அவர் சேனல் TechTech Tamil. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கும்போது இந்த மொபைல் என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு மொபைல் செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைல் பார்க்குறோன்னா அந்த மொபைல் எப்போவுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வர மொபைலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபோனை திருட்டு ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் திருடுறவங்க வந்து மேக்ஸிமம் ஃபோனை மட்டும்தான் திருட்டு வருவாங்க. ஃபுல் பாக்ஸ் கிட்டு எதையுமே சேர்த்தெல்லாம் திருட்டு வர வாய்ப்பு இல்லை. ரைட்டாக வாய்ப்பு ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதனால் நம்ம ஃபோனை வந்து வாங்கும்போது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட உள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, உள்ள கேஸ் இருந்தாலும் சரி, சார்ஜர், டேட்டா கேபிள் எல்லாமே ஃபுல் கிட்டோட வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ட்ரஸ்டடாக இருக்கும். அது வந்து ஒரு உண்மையான செகண்ட் ஹேண்ட் ஃபோனு தான், திருட்டு ஃபோன் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்டடாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி IMEI நம்பர் வந்து எல்லாரோட மொபைல்லையும் அந்த ஃபோனோட பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம அந்த ஃபோனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் இருக்கும். அதே மாதிரி மொபைல்லையும் நம்ம செட்டிங்ஸில் போய் அபவுட்டில் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மொபைலில் வந்து கால் டயல் ஓப்பன் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? இந்த சார் கால் டயல் ஓப்பன் பண்ணி இந்த *#06# அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி IMEI நம்பர் காட்டிடும். அது வந்து உங்கள் மொபைலில் என்ன IMEI நம்பர் காட்டுதோ அந்த நம்பரும் உங்கள் அந்த மொபைல் பாக்ஸில் உள்ள நம்பரும் சேமாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த ஃபோனோட பாக்ஸு தான் அது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெட்டில் போய் IMEI செக் அப்படின்னு போட்டோம்னா அந்த வெப்சைட்டில் போய் நம்ம மொபைல்லையோ அந்த இதில் காட்டுற நம்பர் அப்படியே டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட மொபைல் மாடல் நேம் அப்படியே வந்துருச்சுன்னா அது உண்மையான மொபைல்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மேபி அது வந்து ஒரு க்ளோன்டு மொபைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து IMEI செக்கில் போய் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம மொபைலில் வந்து அதிகமாக எதை யூஸ் பண்ணுவோம்? பவர் பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வால்யூம் ரெக்கர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பவர் பட்டன் ரொம்பவே அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? அதனால நீ வாங்குற மொபைல் வந்து பவர் பட்டன் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்க. பவர் பட்டன் எப்போ வால்யூம் ராக்கர்ஸ் மாதிரி இருக்குதா, இல்லைனா பவர் பட்டன் ஒரு அழுத்தமாக இருக்குதா, இல்லை ஒழுங்காக ப்ரெஸ் ஆக மாட்டேங்குதா அப்படிங்கிறத நல்லா ஒருத்தர் செக் பண்ணிங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பேட்ரி உப்பி இருக்கான்னு எப்படி பார்க்குறது? ஏன்னா இப்போ வந்து பெரும்பாலும் இப்போ வர எல்லா ஃபோனுமே நான் ரினியூவபிள் பேட்ரி, கரெக்டாக? இப்போ வந்து நான் ரினியூவபிள் பேட்ரி இருக்கிற மொபைல்ஸில் வந்து பேட்ரி உப்பி இருந்துச்சுன்னா இப்படி ஃபோனை வச்சு பார்க்கும்போது இந்த சென்டர் ஆஃப் த டிஸ்பிளே வந்து லைட்டாக உப்புன மாதிரி இருக்கும், அதாச்சும் லைட்டாக வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஃபோனு பேட்ரி அந்த ஃபோனோட பேட்ரி வந்து உப்பி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து அந்த ஃபோனோட பேட்ரி உப்பி இருக்கா இல்லை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபோன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாருங்கள். ஃபோன் வந்து வாங்கினப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை நல்லா ரஃப் வாட்டி அடிச்சிருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா நிறையா ஃபோன் வந்து பல தர கீழே போட்டிருக்கலாம், நல்லா ரஃப் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா நீங்கள் ஃபோனை பார்க்கும் போதே தெரியும் இது என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு உங்கள் ஃபோனை பார்க்கும் போதே தெரியும். அதே மாதிரி அந்த மொபைல் நீங்கள் எந்த கடையில் மொபைல் வாங்க போகிறீங்களோ அந்த கடையை ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதாச்சும் அந்த கடைக்கு நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடையில் வந்து நிறையா மொபைல்ஸ் வச்சுருக்காங்களா, செகண்ட் ஹேண்ட் மொபைல் நிறையா வச்சுருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நிறையா வச்சுருந்தா நீங்கள் இந்த ஃபோன் தான் நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஃபோனை மட்டும் பார்க்காம அந்த கடையில் இருக்க ஒரு 4-5 ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபோனும் நல்லா இருக்கா, எல்லா ஃபோனும் ஃப்ரெஷ்ஷான பீஸாக இருக்கா, எல்லா ஃபோனும் அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எல்லா ஸ்டாக்கும் நல்லா இருக்கா, நல்லா ஜென்யூனாக இருக்கா அப்படின்ட்டு அந்த கடையை ஃபஸ்ட்டு ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து நம்பி வாங்கலாம், இந்த கடையில் திருட்டு ஃபோன்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மொபைலோட எட்ஜஸ் எல்லாம் பார்க்கணும். இந்த 4 எட்ஜஸ், அதே மட்டும் இல்லாமல் இந்த 2 இடத்துல ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் ரினியூவபிள் பேட்டரி ஃபோனில். அந்த ஸ்க்ரூ வந்து தேஞ்சு போயிருக்கு, அப்படி இல்லைன்னா எட்ஜஸில் வந்து லைட்டாக டிஸ்பிளே வந்து அதாச்சும் அந்த பசை மாதிரி தெரியுது, லைட்டாக அப்படி மேலே வந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஃபோனை ஏற்கனவே ஓப்பன் பண்ண ஃபோனுன்னு அர்த்தம்.
ஏற்கனவே ஓப்பன் பண்ணி உள்ள பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க, அதாச்சும் உள்ளே ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் வீணாக போயிருக்கலாம், இல்லைனா அந்த பார்ட்ஸை எடுத்துட்டு டூப்ளிகேட் பார்ட்ஸ் போட்டிருக்கலாம். அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஃபோனை ஓவராலாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோன் பெண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஃபோனை வந்து நம்ம வாங்க போகிற ஃபோனை வந்து இப்படி நேராக இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் ஃபோன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லைன்னா இப்படி பெண்ட் ஆயிருக்கான்னு தெரியும். பெண்டான ஃபோனை வந்து தப்பி தவறி கூட வாங்கக்கூடாது. ஓகேவா? ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பெண்டான ஃபோனு பெண்டாக இருக்கா இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு நல்லா பார்த்துங்க. அந்த ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துங்க, அது எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பழைய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோன்லாம் வாங்கினா நம்மளுக்கு அப்டேட்ஸ் எதுவுமே வராது. சாஃப்ட்வேர் ரொம்ப அவுட் டு டேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து போக போக அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ்லாம் வர வர அதுக்குள்ள ஆப்ஸை வந்து அந்த ஃபோன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால ஃபோனோட வெர்ஷனை பார்த்துங்க, எந்த வருஷம் லான்ச் ஆச்சுன்னு பார்த்துங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து 2020 நம்ம இருக்கிறோம். இப்போ 2020 நவம்பரில் இருக்கிறோமா. இப்போ வந்து நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினா 2020 உள்ளது 2019 எண்டு, அப்படி இல்லைன்னா 2020 ஜனவரி பிப்ரவரி, இந்த மாதிரி வித்தின் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன், அதாச்சும் ரொம்ப பழைய ஃபோன் இல்லாமல் 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி அதுலேயே கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? ரொம்ப பழைய ஃபோன்லாம் வாங்க வேணாம். அப்புறமா வாரண்டி. அந்த ஃபோனுக்கு வந்து இப்போ வந்து சில பேர் வந்து ஃபோன் வாங்கி ஒரு 2-3 மாதத்துலேயே ஃபோனு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் ஆளும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபோனில் வந்து வாரண்டி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபோனாக இருந்தால் வாரண்டி இருக்கிற ஃபோனாக பார்த்து வாங்குறது நல்லது. அப்படி வாரண்டி இல்லாக்கட்டியும் சில கடைகளில் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்ஸில் வந்து நாங்களே வாரண்டி கொடுக்குறோம், இப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட மொபைலில் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, வாங்கிட்டு போய் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி வாரண்டி கொடுக்குறாங்களா? அப்போ அந்த மாதிரி கடையாக பார்த்து அவங்க வாரண்டி கொடுத்தா அது நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைப்பட எழுதி வாங்கி நீங்கள் கூட அந்த கடையில் வந்து வாரண்டி இருக்கிற மாதிரி நீங்கள் மொபைல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணும் போது இந்த ரிசீவர், நம்ம ஃபோனை காதில் வச்சு பேசுகிறப்ப இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கர், இந்த பேக் ஸ்பீக்கர், ஃபோனில் வைப்ரேஷன் கரெக்டாக இருக்கா, கேமரா கரெக்டாக இருக்கா, ஃப்ளாஷ் லைட் எரியுதா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஃபோனில் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் நல்லா மைனூட்டாக நோட் பண்ணி வாங்கணும். ஓகேவா? அவ்வளோதான். மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலே அந்த ஃபோன் நான் சொன்ன ஒரு 11 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த 11 பாயிண்ட்டை நீங்கள் பார்த்து மொபைல் வாங்கினாலே அந்த மொபைல் நல்ல மொபைலாக தான் இருக்கும். ஓகேவா? இதையும் தாண்டி நான் என்னை பொறுத்தவரையும் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நியூ மொபைல்ஸில் வந்து நிறையா பிரான்ச், நிறையா கம்பெனிஸ் வந்து 10,000 கீழே மொபைல்ஸ் வருது. 10,000 மேலே, 15,000 மேலே, 20,000 மேலே, ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு மொபைல் கிடைக்கிது. 10,000 கீழே நிறைய மொபைல் இருக்கு. 10,000 15,000 நிறைய மொபைல் இருக்கு. 15,000 20,000, 20,000 25,000, 25,000 30,000, 30 40, 40 50, 50 80, 80 1 லட்சம் சொல்லி ஒரு பிரைஸ் செக்மெண்ட்லயும் பல மொபைல்ஸ் லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அதனால உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மொபைலா, புது மொபைலாவே நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா மினிமம் அதாச்சும் பிலோ 10,000 எபோ 1 lakh வரை நிறைய ஃபோன்ஸ் இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் பட்ஜெட்டுக்கு, அவங்க பட்ஜெட்டில் ஒரு 10 ஃபோன் இருக்குன்னா அந்த 10 ஃபோனில் எது பெஸ்ட்டு, எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் வந்து பேட்டரி எம்ஏஹெச் அதிகமாக இருக்கணும் எதிர்பார்க்குறீங்களா, கேமரா எம்பி அதிகமாக இருக்கணும் பார்க்குறீங்களா, நீங்கள் எதிர்பார்க்குறதுல அந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோனில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து புது ஃபோனே நம்ம கம்மி ரேட்டு, நம்ம எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் புது ஃபோனே அவைலபிளாக இருக்கிறப்ப நம்ம ஏன் செகண்ட் ஹேண்ட் மொபைலை ப்ரிஃபர் பண்ணணும்? அதுதான் என்னோட கருத்து. நான் இப்போ செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்குறத தவிர்த்துங்க. ஓகேவா? அப்படியே நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸை வந்து நல்லா மைண்டில் வச்சுங்க. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் சூப்பராக ஒரு மொபைலில் செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் கருத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு, அந்த நல்ல கமெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு, எங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாகவும் அதுதான் இருக்க போகுது. ஓகேவா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மேபி சில பேர் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் மொபைல் நான் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து தப்பான ஃபோனை வாங்கிடக்கூடாது, தப்பான இடத்துல வாங்கிடக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்கிறேன்.
அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கா சப்ஸ்கிரைப்னு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெக்டெக் தமிழ் சேனலோட ஒரு மெம்பர் மாதிரி நீங்கள், அதாச்சும் நம்ம டெக்டெக் தமிழ் ஃபேமிலியில் வந்து நீங்களும் ஒரு ஆளாகிடலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறனோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், 2 லிங்க் இருக்கும். ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று லிங்கை கிளிக் பண்ணி நம்ம விளாக் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொன்று அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், டாட்டா.